ஒரு இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் வீடியோக்கள் போட ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து வரும். வணக்கம் சகோதர சகோதரிகளே, வெல்கம் டு த கைடிங் தமிழர். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது 6 important things you should avoid after a workout. பயிற்சி முடிந்த பிறகு நீங்கள் தவிர்க்க வேண்டிய 6 முக்கியமான விஷயங்கள். முதல் விஷயம், அனபாலிக் விண்டோ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது உடற்பயிற்சிங்கிறது உடல் மீது நடத்தப்படும் ஒரு விதமான தாக்குதல். இந்த தாக்குதலில் உங்களுடைய தசைகளுடைய ஃபைபர்ஸ் இதெல்லாம் சின்ன சின்ன லெவலில் சேதமடையும், டேமேஜ் ஆகும். இதை மைக்ரோ ட்ராமான்வாங்க. பயிற்சி முடிந்த பிறகு நீங்கள் சரியான சத்தான உணவுகள், புரதம், கொழுப்புச்சத்து போன்றவைகளை கரெக்டான அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சேதம் ரிப்பேர் ஆகி தசைகள் பலம் பெறும், இன்னும் அதனுடைய அடர்த்தி கூடும். இதுதான் ஹைப்பர்ட்ராஃபி அல்லது growth process ரெஸ்பான்ஸ். இந்த பயிற்சி முடிஞ்ச 30லேருந்து 35 நிமிஷம் இருக்கிற அந்த பீரியட் அனபாலிக் விண்டோன்வாங்க. அதாவது தசைகளை வளர்ச்சி பெற செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு காலம். இந்த நேரத்தில் டாப் கிளாஸ் புரதம் தேவை அப்படின்னு சொல்ற பல ஆயிரக்கணக்கான ஆய்வுகள் இருக்கு. சமீப காலமாக சில ஆய்வாளர்கள், பயிற்சியாளர்கள் இந்த அனபாலிக் விண்டோங்கிறதே ஒரு மித்து, அப்படியெல்லாம் தேவையில்லை, நீங்க எப்போ வேணாலும் சாப்பிடலாம், 1 hour கழிச்சு கூட சாப்பிடலாம், அதனால பெரிய மாறுதல்கள் இருக்காதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் இப்போதும் பல பெரிய ஆய்வாளர்கள், பயிற்சியாளர்கள் அனபாலிக் விண்டோங்கிறது மித்து கிடையாது, ஒர்க் அவுட்டை முடிஞ்ச அந்த முதல் 1/2 மணி நேரம் முக்கியம், அந்த 1/2 மணி நேரத்தில் தரமான சரியான உணவுகளை, சத்தான உணவுகளை உட்கொண்டவங்க, அதை எடுத்துக்காதவங்களை காட்டிலும் பெட்டரா மசில் பில்ட் பண்ணியிருக்காங்க, ஃபேட் லாஸ் பார்த்துருக்காங்க. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் ஆன் அனபாலிக் விண்டோ அப்படின்னு இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் தவிர்க்க வேண்டிய முக்கியமான தவறு அனபாலிக் விண்டோ மித்து நினைச்சிட்டு அந்த நேரத்தை கொட்ட விட்டுறக்கூடாது. இது நீங்கள் தவிர்க்க வேண்டிய முதல் விஷயம். கரெக்டான ஃபுட்டை அந்த நேரத்தை சாப்பிடுங்க. இரண்டாவது தவிர்க்க வேண்டிய விஷயம், இன்டென்ஸ் பிசிக்கல் ஒர்க் ஆஃப்டர் யுவர் ஒர்க் அவுட். அதாவது தீவிரமான உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளை பயிற்சி முடிஞ்ச ஒன்றும் செய்யாதீங்க. இப்போ நீங்க ஒரு பிசிக்கல் ஒர்க் பண்ண போறீங்கன்னு வச்சுங்க, அதாவது உடல் உழைப்பு அதிகமாக இருக்கு, வெயிட்டை தூக்கி வச்சு சுத்தம் பண்ணி அந்த மாதிரி வேலை செய்ய போறீங்க அப்படின்னா ஐடியலி ஒர்க் அவுட் முடிஞ்ச ஒன்றும் செய்யக்கூடாது. செய்தீங்கன்னா என்ன ஆகும், உங்க தசைநார்கள் ஏற்கனவே பயிற்சியின் போது கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. அதன் பிறகு நீங்க ஒரு ஒர்க் அவுட்டை அடிச்சு பின்னுனீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு டூ மோர் ஹார்ம், ரெக்கவரி இன்னும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்ற ஆய்வாளர்கள் ஏராளமானவங்க இருக்காங்க. இல்ல சார், என்னுடைய வேலை அப்படியே, நான் அப்படித்தான் செஞ்சாகணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா, ஒர்க் அவுட் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துங்க, ஒரு 1/2 மணி நேரமாவது ரெஸ்ட் விடுங்க. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஒரு போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் சாப்பிட்டு உடனடியாக போய் அந்த பிசிக்கல் ஒர்க்கில் ஈடுபடாதீங்க. ஒரு 1/2 மணி நேரமாவது ரெஸ்ட் கொடுங்க. சப்ளிமெண்ட்ஸில் கண்டிப்பாக கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் மாதிரி ஒரு சப்ளிமெண்ட்டை ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி எடுங்க, ஒர்க் அவுட்டுக்கு பின்னாடி எடுங்க. ரெக்கவரிக்கு இன்னும் என்ன செய்யலான்னு பாருங்க. அவ்வப்போது குட்டி தூக்கம் போட்டு ரெக்கவரி உங்களால் கூட்ட முடியுமா, இதை பவர் நாப்ஸ்ன்னு வாங்க, ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த மாதிரி பண்ண முடியும்னு பாருங்க. இதெல்லாம் உங்களுடைய உடல் இன்னும் சிதைந்து போகாமல் இருக்கிறதுக்கு உதவும். முடிஞ்சதுன்னா ஒர்க் அவுட் முடிஞ்ச உடனே இன்டென்ஸ் பிசிக்கல் ஒர்க்கை அவாய்ட் பண்ணுங்க, தட் இஸ் பெட்டர். மூணாவதா நீங்க தவிர்க்க வேண்டியது ஓவர் ஈட்டிங் ஆர் ராங் ஈட்டிங் ஆஃப் ஃபுட்ஸ். அளவுக்கு அதிகமாக கார்போஹைட்ரேட்டை நீங்க சாப்பிட்டீங்கன்னா எக்கச்சக்கமாக இன்சுலின் ரிலீஸ் ஆகும். இந்த எக்கச்சக்க இன்சுலின் உங்களுக்கு பலத்தையோ பெரிய மசிலையோ கூட்டாது. ஆன் த கான்ட்ரரி, உடலை இன்னும் சாஃப்டா ஸ்மூத் ஆக்கி உங்களுடைய கண்டிஷனை இன்னும் கெடுத்து இன்னும் ப்ளோட்டட் ஆக்கிடலாம். தப்பான ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னாலும் உங்களுடைய இன்சுலின் அவுட்புட்டும் சரியா இருக்காது. அதே நேரத்தில் உங்களுடைய கொலஸ்ட்ராலோடைய விகிதம் நாளடைவில் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. நான் 100 கேலரி சாப்பிடுவேன், ஆனால் 100 கேலரி பர்ன் பண்ணிடுவேன். ஸோ அந்த 100 கேலரி என்னவா வேணா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறத விட ஒரு அபாயகரமான விஷயம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய 100 கேலரிஸ் இன் 100 கேலரிஸ் அவுட், இதனால உங்களுடைய பாடி வெயிட்ல எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தவறான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு கொண்டே இருந்தீர்கள் என்றால் தோற்றத்தில் பெரிய மாறுதல் இல்லை என்றாலும் நாளடைவில் உங்களுடைய ஆரோக்கியம் மிக மோசமாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தயவுசெய்து பயிற்சி முடிஞ்ச உடனே அது ஒரு ட்ரை ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் உங்க உடல். நீங்க என்னத்தை கொடுத்தாலும் அது இருத்துறதுக்கு ரெடியா இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் தயவுசெய்து தவறான உணவுகளை சாப்பிட்டு உடலுக்கு அதுக்கு ஒரு பழக்கப்படுத்தாதீங்க. ஈட் த ரைட் நியூட்ரியன்ஸ், குவாலிட்டி நியூட்ரியன்ஸ். குவாலிட்டி ஃபுட் மீன்ஸ் குவாலிட்டி பிசிக் அண்ட் குட் ஹெல்த். அடுத்து நீங்க தவிர்க்க வேண்டியது, நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க அல்லது
உறக்கம் சரியாக இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக ரிகவரி பாதிக்கப்படும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதனால் பாதிக்கப்பட்ட முக்கியமான நபர்களில் நானும் ஒருத்தன். அதுலேயும் நீங்கள் தூங்க ஆரம்பிக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஒரு 1 hour or 1.5 hours or 2 hours இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இனிஷியல் 2 hours நல்லா அன்டிஸ்டர்ப்டாக இருந்தால் தான் உங்களுடைய உடலுடைய நேச்சுரல் growth ஹார்மோன் சுரப்பு நல்லா இருக்கும். உறக்கம் பாதிக்கப்பட்டதுன்னா growth ஹார்மோன் சுரப்பும் பாதிக்கப்படும், உடல் ரெக்கவரியும் சரியாகாது, நேச்சுரல் டெஸ்டோஸ்டரோன் அளவும் குறையும், நாள் ஃபுல்லாக உங்களுக்கு களைப்பு தான் அதிகமாக இருக்கும். வின்ஸ் ஜிரோண்டான்ற மிகப்பெரிய அயன் குரு, அவரை பற்றி ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். வின்ஸ் ஜிரோண்டா சொல்லுவார், இஃப் யூ காண்ட் ஸ்லீப் டியூரிங் த நைட், இஃப் யூ கோயிங் டு ஒர்க் ஆன் நைட் ஷிஃப்ட்ஸ், ஃபைண்ட் யுவர் செல்ஃப் another ஜாப். அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக முடியாது. இன்றைக்கி நமக்கு வேலை கிடைக்கிறதே, எந்த வேலை கிடைச்சாலும் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நைட் ஷிஃப்ட்டு நான் வேலை பார்க்க மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், அந்த ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்கிற ஸ்லீப் குவாலிட்டி ஸ்லீப்பாக இருக்கட்டும். நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோவில் பதிவிட்டிருக்கேன். தூங்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி உங்கள் ஃபோனை ஒதுக்கி வச்சுருங்க. உங்களை இன்னும் அலர்ட் ஆக்கிற மாதிரி விஷயங்கள் செய்யாதீங்க. தூங்குறதுக்கு ஒரு 1 hourக்கு முன்னாடி தான் ஒர்க் அவுட் முடிக்கிறேன்ற மாதிரி பண்ணாதீங்க. ஒர்க் அவுட்டை தூங்குறதுக்கு ஒரு 2-3 hours முன்னாடி முடிச்சிருங்க. லெட் யுவர் பாடி கெட் அ சான்ஸ் டு கெட் ரிலாக்ஸ் கம்ப்ளீட்லி. லெட் இட் நாட் பி அலர்ட். இந்த தவிர அவாய்ட் பண்ணுங்க. பகலில் முடிஞ்சாலும் கொஞ்சம் குட்டி தூக்கம் போடுங்க. நைட்டு 6 மணி நேரம் தான் தூங்க முடியுதுன்னா அந்த 6 மணி நேரம் அன்டிஸ்டர்ப்ட் ஸ்லீப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம், செய்ய வேண்டிய விஷயம். எதை தவிர்க்கணும், எதை செய்யணுங்கிறத பிளான் பண்ணிக்க. அடுத்து நீங்கள் தவிர்க்க வேண்டியது, ஒர்க் அவுட் முடிஞ்ச பிறகு வெரி இன்டென்ஸ் கார்டியோ. HIIT கார்டியோ பற்றி நாங்கள் போட்டிருக்கோம் முன்னாடி. HIIT கார்டியோ சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒர்க் அவுட் முடிஞ்ச உடனே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எஸ் அண்ட் நோ. நீங்கள் எவ்வளோ தீவிரமாக உங்கள் ஒர்க் அவுட்டை பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பாடி எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு, இதெல்லாம் பொறுத்து தான் ஒர்க் அவுட் முடிஞ்ச உடனே HIIT பண்ணலாமா வேணாமாங்கிறத யூ கேன் டிசைட். நீங்கள் ஏற்கனவே ரொம்ப தீவிரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்கன்னா நிறைய சிதைவுகள் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும். உடலுக்கு இப்போது ரெக்கவரி தேவை. அந்த ரெக்கவரிக்கான ஆயத்தங்களை நீங்கள் செய்யாமல் போய் திரும்பி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் HIIT பண்ணீங்கன்னா ஏற்கனவே உடலில் கிளைக்கோஜன், அதாவது சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற கார்போஹைட்ரேட் செலவாயிடும். அப்போ பாடி ஃபேட்டை பர்ன் பண்ணோம். ஃபேட் வந்து HIITக்கு கரெக்டான ஃபியூல் கிடையாது. HIIT கார்டியோக்கு இனிட் கிளைக்கோஜன். அந்த கிளைக்கோஜன் ஏற்கனவே பற்றாக்குறை இருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய உடல் தசைகளை சிதைய செய்து சிதைவை ஏற்படுத்தி அதை குளுக்கோஸா மாற்றி யூஸ் பண்ணிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆகும்னு சொல்லலை, வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். அது மட்டும் இல்லை, ரிகவரியை இது பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லெக் ஒர்க் அவுட் ஹெவியாக பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் இன்டென்ஸாக போய் HIIT பண்ணீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு புட் மோர் ஸ்ட்ரெஸ் ஆன் யுவர் லெக்ஸ். ஸோ அந்த லெக்ஸ்னுடைய ரெக்கவரி பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அந்த தசைகளுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்பும் குறையும். ஸோ HIIT மாதிரி கார்டியோ பண்ணுறீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஒர்க் அவுட் முடிஞ்சோன்னா பண்ணாதீங்க. யூ கீப் இட் அஸ் அ செப்பரேட் செஷன்ங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்டென்ஸ் கார்டியோ ஆஃப்டர் ஒர்க் அவுட் அவாய்ட் பண்ணுங்கிறது என்னுடைய ஒரு சஜஷன். கடைசியாக நீங்கள் தவிர்க்க வேண்டியது, ஒர்க் அவுட் நீங்கள் ஈவினிங் பண்ணுறீங்கன்னா அந்த நைட் டோன்ட் ஹேவ் ஆல்கஹால். ஒர்க் அவுட்டை முடிச்சு அடுத்து ஒரு 3 to 4 மணி நேரத்துக்கு ஆல்கஹால் வேண்டாம். இது உங்களுடைய ரெக்கவரியிலிருந்து மசில் குரோத்லேருந்து எல்லாத்தையுமே பாதிக்கும். அண்ட் நீங்கள் நைட்டு அல்லது ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, நைட் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் ஆல்கஹால்னா தட் வில் அஃபெக்ட் யுவர் ஸ்லீப். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண பிறகு உங்களுக்கு நைட் ஸ்லீப் நல்லா இன்டென்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், டீப் ஸ்லீப்பாக அன்டிஸ்டர்ப்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆல்கஹால் கண்டிப்பாக அந்த குவாலிட்டி ஆஃப் அ ஸ்லீப்பை கண்டிப்பாக பாதிக்குது. ஸோ டோன்ட் ஹேவ் ஆல்கஹால் அட் நைட் இஃப் யூ ஹவ் ஒர்க் அவுட் இன் தி ஈவினிங். இந்த 6 விஷயங்களையும் கவனமாக இருங்க. இந்த தவறுகளை அவாய்ட் பண்ணுங்க. உங்களுடைய ரெஸ்பான்ஸ் நிச்சயமாக நல்லாயிருக்கும். யூ வில் சீ குட் ரிசல்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவையும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம்.